அடுத்த ஒரு 13 கிலோமீட்டர் இந்த மவுண்டைன் நம்ம ஏற போகிறோம். இங்கே என்ன ரோடில் என்ன எவன் வரான் ஆப்போசிட்லன்றது தான் தெரியாது. அப்படியே கட்டு தான், நல்லா கட்டு 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 பாரம்பரிய சரிஞ்சு கிடக்குது இங்கெல்லாம். அப்பப்போ சரியும் போல இருக்கு இந்த மழை காலத்துலலாம். ஸோ ஏலகிரி வந்தாச்சு. இப்போ மவுண்டைன் பார்க்குறீங்களா, இந்த ரோட்டில் தான் நம்ம வந்து அடுத்த ஒரு 14 கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குது, 13 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு 13 கிலோமீட்டர் இந்த மவுண்டைன் நம்ம ஏற போகிறோம். ஸோ நம்மளோட ஆதித்யாலாம் இருக்காங்க, ஏறிடலாமாடா? கண்டிப்பா. லாஸ்ட் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேனுவலில் வச்சுருப்பேன், ஏன்னா அந்த ரொம்ப ஸ்டீப்பான மவுண்டைன். இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்லேயே ஓட்ட போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 180 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அண்ட் மைலேஜ் வந்து 19 கிலோமீட்டர் per லிட்டர் வந்து நமக்கு மைலேஜ் காமிக்குது. ஸோ ட்ரிப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போலேருந்து நீங்கள் வந்து மவுண்டைன் ஏறுறதை பார்ப்பீங்க. வண்டியை வந்து இப்போ நம்ம ஹேண்ட் பிரேக் எடுத்தாச்சு. ஆச்சியா கொடுக்கும். ஓகே, ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போலேருந்து நீங்கள் வந்து நம்ம மலைப்பாதையில் நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க போகலாம் மவுண்டெயினுக்கு. ஓகே, ஸோ அஃபிஷியலி வி ஆர் என்ட்ரிங் இன்டு த மவுண்டைன் ஜோன். இப்போ இங்கே பார்த்தா தெரியுதுல்ல, நமக்கு அங்கே போர்டு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு மவுண்டைன் ஜேர்னி. ஸோ இதோட பஞ்ச் கார் வந்து இப்போலேருந்து மவுண்டைன் ஏறுறதுக்கு தயாராக இருக்குது. நம்ம இப்போ வந்து 50 கியரில் இருக்கோம். பட் மவுண்டெயினுக்கு அவ்வளோ கியர் தேவையில்லை. இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் இருக்குது. ஓகே, அதான் உள்ளே வந்தாச்சு. இப்போ இங்கே நமக்கு ஜஸ்ட் 13 கிலோமீட்டர் டு ஏலகிரி போட் ஹவுஸ். எல்லாம் கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டைம் வந்து 12:20 PM. ஓகே, உள்ள வந்தாச்சு. ஆல்டிடியூட் 1410, 1410. ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம். இப்போ நம்ம செகண்ட் கியரில் இருக்கோம். செகண்ட் கியரில் பொறுமையாக வண்டியை உருட்டிகிட்டு இருக்கோம். வண்டி இப்போவே வந்து 2000 RPMல செகண்ட் கியரில் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து ஈக்கோலேருந்து எப்படி ஸ்டியரிங்லாம் கொஞ்சம் ஈஸி தாங்க மவுண்டைன் ஏறுறதுக்கெலாம். ஸ்டீப்பான டர்ன் கூட பண்ண முடியும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. வண்டிக்கு பவர் வேணுன்றதுனால தான் நான் சிட்டி மோடுக்கு மாற்றிட்டேன். நம்ம இது போனோம்ல, ஏற்காடு இல்லை, கொல்லி ஹில்ஸ் போனோம்ல, அது ரொம்ப ஸ்டீப்பு. அதோட கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். இதில் வளைவும் கம்மி தான். ரோடு வந்து பரவாயில்ல, 2 வண்டி போக முடியும். அட்லீஸ்ட் கொஞ்சம் ரோடெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ரோடெல்லாம் வந்து க்ளீனாக இருக்குது. ஓவர்டேக்லாம் பண்ண முடியாது. அந்த வண்டி போகுதுல, அது பின்னாடியே போய்க்க வேண்டியதுதான். ஓகே, இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் வருது. என்னன்னா இங்கே என்ன ரோடில் என்ன எவன் வரான் ஆப்போசிட்லன்றது தான் தெரியாது. அதான் ஓவர்டேக் பண்ணுறது, கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே ஒரு ஹேர்பின் பெண்ட் வரப்போகுது பாருங்க. இந்த பஸ்ஸு, ஆமாம், இந்த பஸ்ஸை டர்ன் பண்ண போகுது பாருங்க. இந்த ஹேர்பின் பெண்ட் டர்ன் பண்ணுறதுக்குன்னே நமக்கு வந்து இந்த ஒரு ஆர்ச் விட்டுருப்பாங்க. லெஃப்ட் வாங்கி நம்ம வந்து அப்படியே கட்டு தான், நல்லா கட்டு 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 கட்டு. கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த ஷேடெல்லாம் எடுத்து விட்டுறலாம். உங்களுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. நான் மறந்து போயிட்டேன் இது எடுக்கிறதுக்கு.
பாறைகள் சரியும் பகுதி, பயங்கரமான பகுதியோ. ஆமாங்க, பாரம்பரிய சரிஞ்சு கிடக்குது இங்கெல்லாம். அப்பப்போ சரியும் போல இருக்கு இந்த மழை காலத்துலலாம். ஜாலியா போலாங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையா நிதானமா போய்க்கலாம். ஒரு இந்த ஸ்பாட் வரும்ல, ஃபோட்டோ ஸ்பாட், அங்கே போய் ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் கியர்லேயே உருட்டிட்டு இருக்கோம். இங்கே பாரு, ஏய் இந்த சன்ரூஃப் தாங்க இந்த பகுதியில் குழந்தைங்களை விட்டு சன்ரூஃபில் உட்கார வச்சுட்டு ஆமா, ரெட் கலர் பஞ்சு. ஆமா, நம்ம எங்களுக்கு முன்னாடி இன்னொரு பஞ்ச் கார், ரெட் கலர் பஞ்ச் கார். சரி, இப்போ முக்கியமா நம்ம மவுண்டைன் ஏறிட்டு இருக்கோம்ல, ஸோ ஆல்மோஸ்ட் நடுவில் வந்துட்டோமா. நம்ம வந்து ஈஸியாக ஏறுது இல்லை, இந்த மவுண்டைன்லாம் ஒன்றும் பெருசாக ஸ்டீப் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை மேலே போக போக தெரியுமா, ஈஸியாக தான் இருக்குது, ஒன்றுமே கஷ்டமே இல்லை, அசால்ட்டாக ஏறுது. எல்லாம் ஒன் பெடல் தான், ஆட்டோமேட்டிக்கில். அப்படியே ஸ்லோவாக போனாலே செகண்ட் கியரில் ஜாலியாக போகலாம். ஃபோட்டோ லொக்கேஷன் வந்துட்டியா? எப்படி இருக்கு? முழு ஊரே பார்க்க முடியுது. எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குல்ல வியூ பாயிண்ட்டு. திஸ் இஸ் டிஸ்கஸ்டிங். எல்லாம் மெயின்டைன் பண்ணாங்க. இந்த இடம் வந்து நம்ம ஆளுங்க பண்ணது தான். கிளைமேட்டும் நல்லா தான் இருக்குல்ல. பஞ்சுக்காரங்க நின்றுக்கு பாருங்க. இன்னும் மேலே ஏறணும், இவ்வளோ மேலே ஏறணும். லைட்டாக தூரல் போட்டுட்டுருக்கு. ஸோ இது ஒரு ஸ்பாட்டு தான் இருக்குல்ல நமக்கு இந்த ஏரியாவில். ஃபுல்லாக பாருங்க, எல்லாம் இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க காரை. செம்மையாக இருக்கு லொக்கேஷன். கொண்டை வளைவு எப்படி இருக்கு? கொண்டை வளைவு ஏலகிரிக்கு வந்துட்டோம். ஒரு வீதியிலேயே இருக்க நீ. சரி, கார் எப்படி போச்சு? உன்னோட ரிவ்யூ சொல்லு. பஞ்ச் கார் வந்து நம்ம இந்த ஹில்ஸில் எப்படி ஏறிச்சு? எக்ஸலண்ட்ல, சூப்பர்ல. இது ஈஸியாக தான் இருந்ததுல்ல நமக்கு. இல்லை, வளைவும் கம்மி தான் இதில், அதனால இல்லை ரொம்ப ஸ்டீப்பாலாம் இல்லை, ஈஸியாக வந்துடலாம். சரி, இப்போ வந்து நாங்கள் வந்து க்ரீப் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இல்லை, க்ரீப் ஃபங்க்ஷன் முன்னாடி உங்களுக்கு இன்னொரு சொல்கிறோம் பாருங்கள். பாருங்க, பின்னாடி போகுதா, இப்போ முன்னாடி போகுது. அடே, எங்கே நேரம் வரீங்க? ஸோ எல்லாமே க்ரீப்பில் தான் போகுது. நம்ம வந்து ஆக்சிலேட்டரே கொடுக்க தேவையில்லை. ஆக்சிலேட்டர் விட்டாலே போதும். ஆக்சிலேட்டர் பிரேக்கை விட்டாலே போதும். நம்ம க்ரீப் வந்து ஈஸியாகவே நம்ம போய்க்கலாம்.
சரி, ஏசி ஆன் பண்ணிக்கலாம். ஏசி போடாமல் போக முடியாது போலக்கே. ஓகே, ஏசி ஆன் பண்ணியாச்சு. நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக வண்டியை வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ வண்டி வந்து ஃபர்ஸ்ட் கியரில் தான் இருக்குது. இப்போ செகண்ட் கியர் வந்தாச்சு. வண்டி க்ரீப் எவ்வளோ ஈஸியாக க்ரீப் பண்ணுறது இந்த ஆட்டோமேட்டிக்கில் மட்டும்தான் உங்களுக்கு இது மாதிரி பண்ண முடியும். கிளச்சு பிரேக்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் அப்படி விட்டாலே போதும், வண்டி வந்து அழகாக ஏறும், அழகாக மலை ஏறும். எப்படி ஸ்டியரிங்கோட ஃபீட்பேக்கு எப்படி எப்படி டைம் ஓடி இருக்கா? ஓகே, ஈஸி பீசி. மறுபடியும் க்ரீப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா? க்ரீப் ஃபங்க்ஷனாலிட்டி உருளா இல்லையா? பிரேக்கை விட்டோம், நிப்பாட்டுதுல அதுதான் மேட்ரு. ஏன்னா நம்ம நல்ல ஸ்டீப்பில் இருக்கோம், அதனால முடிஞ்சளவு நிப்பாட்ட பார்க்குது, ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ கொஞ்சம் நம்ம அப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னா வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி 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 பாரு ஸ்டியரிங்கோட ஃபீட்பேக். டைம் ஈஸி பீசி. ஜிக்ஸாக் ரூட் போல இருக்கு. இங்க நல்லா ஸ்லோ பண்ணிக்கலாமா? ஸ்லோ பண்ணி செகண்ட் கியரில் தான் ஓடிட்டு இருக்கு, மோஸ்ட்லி செகண்ட் கியர். நீங்கள் மேனுவலில் வச்சு செகண்ட் கியரில் ஓட்டினா கூட உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த மலைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஊட்டி மலையில் கொஞ்சம் திணறிச்சு ஃபுல் லோடில் வரும்போது. அப்போ நாங்கள் 4 பேர் போனோம், இன்னொரு ஒருத்தர் கூடுதலாக ஒரு ஆள் வச்சுருந்தோம். அதனால் ஊட்டி மலையில் கொஞ்சம் திணறிச்சு. பட் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் கஷ்டப்படவே இல்லை. மவுண்டெயின்லாம் ரொம்ப ஈஸியாக. ஆஹா, இப்போ நம்ம வந்து மவுண்டெயினில் மழை பெய்கிற டைமில் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். டேஞ்சரஸ் திங். மவுண்டெயினில் மழை பெய்யும் போது நம்ம வந்து ஏறினது கிடையாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் சம்மர் டைமில் நமக்கு வந்து மழை பெய்யுது. ஆமாம், சம்மர் டைமில் நம்ம வந்து மழை பெய்யும் போது வண்டியை ஓட்டுறோம். ரொம்ப லோ பீம் தான், லோ பீம் கூட இல்லை, நம்ம ஜஸ்ட் அந்த டே லைட் மட்டும் தான் போட்டு வச்சிருக்கோம். எதுக்கு அதாட போட்டு? நம்ம தான் சின்ன லைட் போட்டு தானே போறோம். ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நல்லா இருக்குல்ல? இந்த இடம் சூப்பரா இருக்குடா, நல்லா. ஆனா நிப்பாட்டுறதுக்கு இடம் தான் இங்க இல்ல. நம்ம இப்ப இங்க எங்க நிப்பாட்டுறது சொல்லு? நிப்பாட்டுற இடம் தான் நம்ம நல்லா நிப்பாட்டலாம். குறுகலான ரோடு, அதனால எங்கேயும் நிப்பாட்ட முடியல. சைடு இப்ப ஊட்டி கொடைக்கானல்ல அங்கங்க கொஞ்சம் கேப் இருக்கும், கார் வந்து நிப்பாட்டுறதுக்கு. அந்த மாதிரி வெறும் ரோடு மட்டும்தான். எவ்வளவு ஸ்டீப்பான ரோட்ல நம்ம ஏறணும், அதுவும் மழை நேரத்துல கைஸ். இது பேர் என்ன? பேகன் வளைவா? பேகன்.
வாவ் வாவ் வாவ், நல்லா இருக்கு. ஏலகிரி கூட நல்லா. இது என்ன யூக்கலிப்டஸ் மரமா ஃபுல்லா? ஆமா, யூக்கலிப்டஸ் மரம் மாதிரி இருக்கு. கொடைக்கானல்லாம் ஃபுல்லா யூக்கலிப்டஸ் மரம் தான் இருந்துட்டு இருக்குது. இப்போ ஃபுல்லா காலி. ஓ, நம்ம வந்து ஏலகிரி ஹோட்டல் கிட்ட வந்தாச்சு. ஐ லவ் ஏலகிரி கிட்ட இருக்கோம் நாங்க. யூ லவ் ஏலகிரி? நீங்க கமெண்ட் பண்ணுங்க guys. எஸ், ஐ லவ் ஏலகிரி ஜெயின் கிரீன் ரெஸ்டாரண்ட். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட டாடா பஞ்ச் இருந்து நீங்களும் இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் ஜேர்னி எல்லாம் போயிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பஞ்ச் அனுபவங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு ரைட்ல ஜீனட் வாங்க பாருங்க. ஜீனட் டார்ச் கார்டன் வந்தாச்சு. ஓகே, நமக்கு அப்படியே ரைட் எடுத்தா நமக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் ஹோட்டல் ஜீனத் கார்டன். இங்க ஒரு அட்வென்ச்சரஸான ரைட் போக போறோம் காட்டுக்குள்ள. ஏன்னா காட்டுக்குள்ள தான் ஹோட்டலே இருக்கு. எஸ், வந்தாச்சு. we reach ஜீனத் கார்டன். ஸ்ட்ரைட் ரிசப்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ரிசப்ஷன் தான் போகணும். போய் நாங்கள் எங்களோட புக்கிங்லாம் கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஹோட்டல் பாருங்க. சி, ஸோ இதை பற்றின ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ வந்து நீங்கள் பஞ்ச்கா ட்ராவலில் நீங்கள் பார்ப்பீங்க. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். see you on next video. until then, bye bye from Divakar. bye bye. லாஸ்ட் நான் சொல்லிடுறேன். சொல்லு. பை பை. பீஸ். Peace.